என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினைத்தான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு 5 பேரின் பெயர்களையும் அவர்களோடு சேர்ந்து உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் செய்கின்ற கூட்டுக்களவாணித்தனத்தையும் இன்று உனக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பித்து கொடுக்க அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஏற்கனவே ஒரு முறை அம்மா இவர்களின் பெயர்களை சொல்லி எச்சரித்திருக்கிறேன். ஆனால் இவர்களின் ஆட்டம் அடங்கியதாக தெரியவில்லை. இன்றும் இவர்களின் ஆட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் அம்மா இவர்களை மீண்டும் உனக்கு ஒரு முறை எடுத்துச் சொல்லி முன்னெச்சரிக்கையாக இருக்கச் சொல்ல வந்திருக்கின்றேன். அம்மா, என்னைத்தான் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்கச் சொல்கின்றாய். அவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று என் பிள்ளை கேட்கின்ற அந்த வார்த்தைகள் எனக்கு கேட்காமல் இல்லை. என் தங்கமே, நான் உன்னை முன்னெச்சரிக்கையாக இருக்கச் சொல்வதற்கு காரணம் இந்த 5 பேரோடு அல்ல. அந்த அதிகமாக ஒருவர் கூட்டுக்களவாணித்தனம் செய்கின்றார் அல்லவா, அவரிடத்தில் இருந்துதான் உன்னை கவனமாக இருக்கச் சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த 5 பேரையும் நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் நேருக்கு நேராகவே மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற இந்த கூட்டுக்களவாணி உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நல்லது செய்வது போல உன்னிடத்தில் நடித்து கொண்டே உனக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அம்மா உன்னை எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி பேசும் பொழுது நீ அதில் இருக்கின்ற அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது, எதையெல்லாம் நீ தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அமைதியாக இருந்துவிட்டு போவது மட்டும் கிடையாது. கஷ்டங்களையும் தாங்க வேண்டும். எந்த அளவிற்கு உனக்கு ஓரிடத்தில் இருந்து லாபம் கிடைக்கின்றதோ அதே அளவிற்கு அதிலிருந்து பிரச்சனைகளும் வரும் என்பதை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷம் மட்டும் பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை விட்டு விட்டு விலகிச் செல்வது என்பது ஒரு நாளும் நியாயம் கிடையாது. என் தங்கமே, நியாயம் என்றால் என்னவென்பதை முதலில் புரிந்து கொள். வரும் பொழுது ஏற்றுக்கொள்ள தெரிந்த உனக்கு, சந்தோஷம் வரும் பொழுது மன நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள தெரிந்த உனக்கு, அதிலிருந்து கஷ்டங்கள் வரும் பொழுதும் அதை மன நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். என் தங்கமே, இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நீ முன்னேற்றங்களை கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னுடைய மனநிலையில் நீ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றாய். ஆனால் இவையெல்லாம் உனக்கு நன்றாக இருப்பது இவர்களுக்கு அல்லவா வயிற்றெரிச்சலாகிவிட்டது. இவர்கள் வேறு யாரும் கிடையாது. சமீபத்தில் உன்னுடைய குடும்பத்தோடு சண்டையிட்ட ஒரு குடும்பம்தான். என் தங்கமே, இந்த உறவுகள் எப்பொழுதுமே உங்களை பற்றி நல்ல எண்ணங்களை மனதில் வைத்தது கிடையாது. ஆனால் பேசும் பொழுது மனதிற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசுவது போலத்தான் இத்தனை நாட்களும் நாடகமாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்பொழுது சில காலமாக இவையெல்லாம் உனக்கு தெரிய வந்திருக்கின்றது. அதனால் என் குழந்தை, இவர்களிடத்தில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இது போன்ற மனிதர்களிடத்தில் இருந்து ஒதுங்கி இருப்பதும் மிகவும் நல்லதல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று படுகின்றதோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை சரியாக நீ செய்துவிட வேண்டும். நான் அம்மா இன்று சொல்கின்ற இந்த 5 பேரையும் முதலில் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வை. நான் சொல்லப் போகின்ற இந்த அதிகமாக இருக்கின்ற இந்த ஒருவரை முதலில் நீ நிமிர்ந்து கூட பார்க்காதே. என் தங்கமே, அந்த 5 பேரை மன்னித்தாலும் இந்த ஒருவரை ஒரு நாளும் மன்னிக்க கூடாது. எதிர்த்து நிற்பவனை கூட நாம் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடன் இருந்து கொண்டே குழி பறிப்பவனை ஒரு நாளும் நம் அருகில் நாம் சேர்த்து விடக்கூடாது.
என் தங்கமே, அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான். என் தங்கமே, இந்த 5 பேரின் பெயரை நான் வரிசையாக சொல்கின்றேன். அவர்களினுடைய முதல் எழுத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த 5 பேரையும் முதலில் நீ ஒன்று சேர்த்துக்கொள். அதன் பிறகு இந்த அதிகமாக இருக்கின்ற இந்த கூட்டுக்களவாணியை நான் உனக்கு யாரென்று சொல்லாமலேயே நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, முதலாவதாக இவர்களை வழிநடத்தி செல்வது முதல் எழுத்து தா. என் தங்கமே, இவரோடு ஒத்து பாடி கொண்டிருக்கக்கூடியவரின் முதல் எழுத்து ஆ. என் குழந்தையே, இவர்களுக்கு இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமலேயே, இவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை என்பது புரியாமலேயே இவர்கள் செய்வது சரி என்று இவரின் மனதை மாற்றி இருக்கின்றார்கள். அவரின் பெயர் ஆரம்பிக்கின்ற எழுத்து சு. என் தங்கமே, இந்த 3 பேரும் ஒரு இடத்தில் நின்றால் நாமும் அங்குதான் நிற்க வேண்டும் என்று இந்த 4வது எழுத்தை கொண்டவர் இவர்களோடு சேர்ந்து அவர்களை மற்றவர்கள் போல நடத்த தொடங்கிவிட்டார்கள். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து அவர்கள் மனதிற்குள் நம் மீது வஞ்சக எண்ணங்களை கொண்டவர்கள் என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவிற்கு இவர்களின் மனதினை இவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள். அப்படி மாற்றப்பட்டிருக்கின்ற இவரது பெயரின் முதல் எழுத்து கோ. என் தங்கமே, அதாவது ஆ அல்லது ஆ. சு என்பவர் சாசா, சீச்சி, சூச்சு என்று அந்த எழுத்தின் வரிசையில் எந்த ஒரு பெயராகவும் இருக்கலாம். அதுபோல தா என்ற எழுத்தும் அப்படிதான். இப்பொழுது இந்த 4 பேரையும் தெரிந்து கொண்டாயல்லவா? இவர்களோடு இருக்கின்ற அந்த 5வது நபர் யார் தெரியுமா? அவரினுடைய முதல் எழுத்து வி. என் தங்கமே, வா வரிசை. இந்த 5 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இது உனக்கே நன்கு தெரியும். நமக்கு ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் 5 பேரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று. என் தங்கமே, உனக்கு இப்படி பிரச்சனைகளை செய்த குடும்பத்தில் 5 பேர் இல்லை என்றால் இதில் 3 பேரோ 2 பேரோ எடுத்துக்கொள். அதிகமாக இருக்கின்ற இந்த ஒருவர், அந்த கூட்டு களவாணியின் பெயர்தான் மிகவும் முக்கியமானது. உடன் இருந்து கொண்டே இவர்களுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனை இருக்கும் பொழுது கூட என்னவோ உன் பக்கம் நின்று பேசுவது போல பேசிக்கொண்டிருந்தார்கள். நீயும் அதனை உண்மை என்று நம்பிவிட்டாய். அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் எல்லா விஷயங்களையும் கொட்டி தீர்த்து விட்டாய். அவர்களை பற்றி இவர்களிடத்தில் குறை சொன்னாய். அவர்கள் என்னென்னவெல்லாம் உனக்கு செய்தார்கள் என்பதனை மன வருத்தத்தோடு சொன்னாய். உனக்கு ஒரு ஆறுதல் என்று நினைத்து இவர்களிடம் நீ அனைத்து வார்த்தைகளையும் பேசினாய். ஆனால் அதற்கு அவர்கள் காட்டிய நன்றி என்ன தெரியுமா? நீ சொன்ன அத்தனை விஷயங்களையும் அங்கு சென்று சொன்னது மட்டுமல்லாமல், நீ அவர்களை ஆறுதல் என்று நினைத்தாயல்லவா, அதை அவர்கள் வேடிக்கையாக எடுத்து கொண்டார்கள். உன்னுடைய உணர்வுகளோடு அவர்கள் நன்றாக விளையாடி இருக்கின்றார்கள். உன்னுடைய உணர்வுகளை நீ கொட்டி தீர்க்கும் பொழுது அதை அவர்கள் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நாம் இங்கு கேட்டு அங்குதான் சொல்லப் போகின்றோம். இவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் உறுதுணையாக இருக்கப் போவதில்லை என்று சொல்லி மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கூட்டுக்களவாணியின் பெயர் தொடங்குகின்ற எழுத்து பா. என் தங்கமே, இவள் ஒரு பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என் தங்கமே, பா என்ற வரிசையில் வருகின்ற பெயர்தான் இந்த பெண்ணினுடைய பெயர். இப்படி 6 கூட்டுக்களவாணிகள் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தவும் உன்னுடைய குடும்பத்தை அழிக்கவும் கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றார்கள். என் தங்கமே, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். இந்த 6 கூட்டுக்களவாணிகளுக்குள் ஒரு களவாணி கூட தன்னுடைய பணத்தை செலவு செய்து யாருக்கும் எந்த ஒரு நல்லதையும் வாழ்நாளில் செய்தது கிடையாது. எச்சி கையை கொண்டு காக்காவை கூட விரட்டியது கிடையாது. அப்படி விரட்டினால் எங்கே அதுகளுக்கு உணவு கிடைத்து விடுமோ என்று சொல்லி கையை பத்திரமாக வைத்திருந்தவர்கள். இது போன்ற மனிதர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தால் என்ன நடக்கும் என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார். தெய்வம் இவர்களுக்கு எல்லாம் தண்டனையை பாரபட்சம் காட்டாமல் கொடுப்பார்கள். அதனால் என் தங்கமே, இவர்கள் செய்ததை பற்றி எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல், இவர்கள் எண்ணியதை எல்லாம் நினைத்து வேதனை
கவலைப்படாமல் இவர்களிடத்தில் இருந்து எந்நாளும் ஒதுங்கியிரு. குறிப்பாக அந்த ஒரு கூட்டுக்களவாணியை உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் இனி ஒருபொழுதும் நீ சேர்த்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.